மெக்சிகோல ஒரு பிரபல உலகளாவிய ரீதியில தேடப்பட்டு வந்து ஒரு பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இவர் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா நாட்டுல நிறைய வன்முறை சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இந்த வன்முறை சம்பவங்களுக்கு பின்னணியில யார் இருக்கா, எதற்காக இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பதிவாகி இருக்கு அப்படிங்கிறது தொடர்பா இந்த காணொளியில பார்க்கலாம். மெக்சிகோ ராணுவத்தால முன்னெடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையோட முக்கிய பகுதியா உலகளாவிய ரீதியில தேடப்பட்டு வந்த ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் எல் மேன்சோ அப்படிங்கிற ஒரு நபர் வந்து நேற்றைய தினம் சுட்டுக் கொல்லப்படுறார். எல் மேன்சோ சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா மெக்சிகோ நாட்டுல இப்போ நிறைய வன்முறை சம்பவங்கள் பதிவாயிட்டு வருது. மெக்சிகோ நாட்டுல போதைப் பொருள் பயன்பாடு அதிகமா காலமாகவே பயன்படுத்தப்பட்டு வருது. கடத்தல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது. அமெரிக்காவில போதைப் பொருள் பயன்பாடாக இருக்கட்டும், போதைப் பொருள் கடத்தல்களாக இருக்கட்டும் அதிகரிக்கிறதுக்கான காரணம் மெக்சிகோ தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் குற்றம் சுமத்தி இருந்தாரு. டொனால்ட் ட்ரம்போட இந்த குற்றச்சாட்டுக்கு அப்புறமா மெக்சிகோல உலகளாவிய ரீதியில தேடப்பட்டு வந்த ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரரா கருதப்படக்கூடிய எல் மேன்சோ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒரு முக்கியமான நடவடிக்கையாக இப்போ பேசப்பட்டு வருது. மெக்சிகோல எல்லாருமே பார்த்து பயப்படக்கூடிய ஜலிஸ்கோ நியூ ஜெனரேஷன் அப்படிங்கிற போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட தலைவர் தான் இந்த எல் மேன்சோ. அந்த நாட்டுல ரொம்பவே பிரபலமான ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரராகவும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடிய ஒரு குழுவாகவும் வன்முறை சம்பவங்களோட தொடர்புடைய ஒரு குழுவாகவும் இந்த குழு பார்க்கப்பட்டு வருது. இதற்கான காரணம் வந்து இவர்கள் வந்து நிறைய சம்பவங்களோட தொடர்பு பட்டிருக்கிறது தான் அப்படின்னும் சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டி இருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை எல் மேன்சோவுடைய குழுவினருக்கும் ராணுவத்துக்கும் இடையில வந்து ஒரு மோதல் நடவடிக்கை இடம்பெற்றிருக்கு. இந்த மோதல் நடவடிக்கையில ராணுவத்தை சேர்ந்தவர்களும் உயிரிழந்திருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் எல் மேன்சோவோட குழுவினரை சேர்ந்த ஒரு 4 பேரும் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கப்புறமா தான் எல் மேன்சோவும் சுட்டு கொலை செய்யப்படுறாரு. இவர் கொலை செய்யப்படுறதுக்கான உளவு தகவலை அமெரிக்கா தான் வழங்கி இருக்கதா இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இப்படி பாதுகாப்பு படைகளால சுட்டுக் கொல்லப்பட்ட எல் மேன்சோ தங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வகிச்சது அவரோட நெருங்கி பழகின பெண் தொடர்போட நடமாட்டம் தான் அப்படின்னு சொல்லி இப்போ தகவல் வெளியாகி இருக்கு. 19 ஆண்டுகளா பாதுகாப்பான மறைவிடங்கள்ல தங்கி வந்த இவரு ஜாலிஸ்கோ மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை பகுதியில இருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்பட்டதுக்கான காரணமும் இவரோட நெருங்கி பழகின பெண்களினுடைய நடமாட்டம் தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. மெக்சிகோல இருக்கக்கூடிய இந்த பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர் அமெரிக்காவுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் மாறி இருந்த நிலைமையில இவரை கொலை செய்யறதுக்கான உளவு தகவல் அமெரிக்கா மூலமா தான் வழங்கப்பட்டிருக்கு. இந்த வன்முறை சம்பவங்கள் காரணமா அந்த பகுதிக்கு போகக்கூடிய விமானங்களும், அதாவது கனடா, அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் போன்ற விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த வன்முறை சம்பவங்களால நாடளாவிய ரீதியில 250க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வீதி தடைகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கதாகவும் தெரிவிக்கப்படுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய வங்கி கிளைகள் மீது தாக்குதல் நடத்துறது, கடைகளை தீ வைக்கிறது, கொள்ளை சம்பவங்கள்ல ஈடுபடுறது, கொலை சம்பவங்கள் பதிவாகிறது மாதிரியான நிறைய சம்பவங்கள் இப்போ பதிவாகிட்டு இருக்கு. இருந்தாலுமே மக்கள் எல்லாருமே எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லி அந்த நாட்டு அரசாங்கம் வந்து அறிவுறுத்தல் வழங்கி இருக்கதோட பிரிட்டன் அரசாங்கமும் கூட இந்த விடயம் தொடர்பா இப்போ கருத்து வெளியிட்டிருக்கு. மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தப்பட்டிருக்கு. 59 வயதாக கருதப்படக்கூடிய எல் மேன்சோ முன்னாள் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றி இருக்கதாகவும் தெரிவிக்கப்படுது. இவருடைய கொலை சம்பவம் திட்டமிட்டு தான் நடத்தப்பட்டது. ரொம்ப நாள் தேடப்பட்டு வந்த நிலையில ரொம்ப நாள் பதற்றத்துக்கு மத்தியில இவர் கொலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் வந்து ஒரு அறிவித்தல் விடுத்து இப்போ தெரிவிச்சிருக்கு. ஆகவே இவருடைய இந்த கொலை சம்பவம் இப்போ அந்த நாட்டுல நிறைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒரு மூல காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த விடயம் இப்போ உலகளாவிய ரீதியில பேசுபொருளா மாறியிருக்கு. மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷியா புஷ்பகுமார்.